புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை ஏழகத்தில் உள்ள மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பாக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் விவரங்களை கேட்கலாம். அபினேஷ், இந்த ஆய்வு கூட்டத்தில் என்னென்ன அம்சங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகின்றன? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழிலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துல நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை பகுதிகளில் இன்று உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயலால் தமிழகத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து சென்னை எழிலக வளாகத்தில் செயல்படும் கட்டுப்பாட்டு மையத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக மழை காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள்ல, குறிப்பாக தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கான முகாம்கள், அதே போல புயல் ஒருவேளை அதிக அளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் அதை தற்காக்கக்கூடிய வகையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த மாநில அவசர செயல்பாட்டு மையத்துல நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வின் போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளர் அமுதா IAS, அதே போல தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இலங்கை கடலோர பகுதியில் நிலவும் இந்த டிட்வா புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மணிக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் நகர்ந்த நிலையில தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. குறிப்பாக 540 கிலோமீட்டர் தூரத்துல சென்னையிலிருந்து தெற்கே 540 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதியை நோக்கி இந்த டிட்வா புயல் நாளை மறுதினம் காலை வரும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில டிட்வா புயல் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ராமநாதபுரம், திருச்சி, அரியலூர், சிவகங்கை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனவே அதிக கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கிறாங்க. குறிப்பாக அரக்கோணத்திலிருந்து தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திருவாரூர் மாவட்டங்களுக்கு தலா ஒரு தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்துல முதலமைச்சர் தற்போது நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதிகாரிகளிடம் இந்த புயல் பாதிப்பு குறித்தும், குறிப்பாக இந்த புயல் இந்த இடத்துல இருக்கு, தமிழ்நாட்டிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது, குறிப்பாக சென்னைக்கு தெற்கே 540 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில சென்னைக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அப்படி பாதிப்பு ஏற்பட்டால் உடையாக எடுக்க வேண்டிய மீட்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அபினேஷ், இப்போ முதலமைச்சருடைய இந்த ஆய்வு இதற்கு பிறகாக அறிவுறுத்தல்கள் ஏதேனும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு கொடுக்கப்படுமா? நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளோடு இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து விரிவான ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தார். அப்போதே அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்தான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அதே போல தற்போது முதலமைச்சரிடம் இந்த புயல் தற்போது எங்கே இருக்கிறது, தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய நிலையில அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறிவுறுத்தல் தொடர்பாக அதிகாரிகள் எடுத்து கொடுத்து வராங்க. ஏற்கனவே குறிப்பிட்ட மாவட்ட நிர்வாகங்களுக்கு புயல் பாதிப்பு ஏற்படும் என அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அது குறித்தும் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். அந்த வகையில நேற்றைய தினம் வடகிழக்கு பருவமழை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் தமிழ்நாடு மாநில மேலாண்மை ஆணைய கூட்டமும் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்திலிருந்து பல்வேறு மிக முக்கியமான அறிவுறுத்தல்களும் மாவட்ட நிர்வாகத்திற்கு, மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில தான் இந்த பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அரசு பல்வேறு துறை உயர் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் நேற்றைய தினம் அறிவுரைகள் வழங்கினார். குறிப்பாக நிகழ்நேர பேரிடர் கண்காணிப்புக்கு பொருத்தப்படக்கூடிய தானியாங்கி வானிலை கருவிகள், புயல் சீற்ற மாதிரி, மாநகரத்திற்கான வெப்ப அலை செயல்பாட்டு திட்டம், சென்னை நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு திட்டம், தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமையின் ஒருங்கிணைந்த வெள்ள கண்காணிப்பு மையம், தரம் மேம்படுத்தப்பட்ட மாநில அவசர கால செயல்பாட்டு மையம், பொதுமக்களுக்கு அலர்ட் கொடுக்கக்கூடிய TN அலர்ட் செயலி மற்றும் அரசு அலுவலர்களுக்கு TN ஸ்மார்ட் 2.0 என்ற இணையதளம் ஆகியவற்றின் செயல்படும் குறித்தும் அதுல மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டு அதிகாரிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது.
இந்த நிலையில்தான் கடந்த 2021-25 ஆண்டுகள்ல மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய 5351.9 கோடியை தமிழ்நாடு அரசு கூடுதலாக செலவு செய்துள்ளது என்றும் அதுல மிக விரிவாக நேற்று தினம் பல்வேறு ஆலோசனைகளை அந்த கூட்டத்துல வழங்கியிருந்த நிலையில தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளையும் உடனடியாக அனுப்பி வைக்கவும், மீட்பு மற்றும் நிவாரண மையங்களை தயார் நிலையில வைக்கவும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அங்கு முறையாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் அரசு தீவிரமாக செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் நேற்றைய கூட்டத்திலே இது தொடர்பாக குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருந்த நிலையில இன்று எழிலக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் நேரில் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். முதலமைச்சருடைய இந்த புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் குறித்த விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.